பாட் டு பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீல் மேக்கரை பயன்படுத்தி சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான கிரேவி செஞ்சு காமிக்க போகிறேன். இதோட செய்முறை பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சுலபமான செய்முறை. இதோட சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். சுவையான இந்த மீல் மேக்கர் மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கப் மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் இதை வேக போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன அளவில் இருக்கிற மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். பெருசு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. மீல் மேக்கர் நல்லா வெந்ததும் அதை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கோங்க. இது ஊறிட்டுருக்க நேரத்தில் நாம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் 4 பல் பூண்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் நறுக்கி போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு திரும்ப அரைக்க போகிறோம் மிக்சியில் போட்டு, அதனால் சும்மா பெருசாகவே நறுக்கி போட்டுக்கோங்க. இதோடவே 4 முந்திரி பருப்பையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 பழுத்த தக்காளிகளையும் மிக்சியில் போட்டு அரைச்சி நல்ல விழுதாக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. கிரேவி தாளிக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது சூடானதும் இது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி தயாராக வச்ச வெங்காயம் முந்திரி விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் இதை நம்ம நல்லா எண்ணெயில் போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா இதில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. காரம் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி தயாராக வச்ச தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி விழுதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட வரக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நம்ம தயிரில் ஊற விட்ட மீல் மேக்கரை இந்த கிரேவியில் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்ல கிரேவியோட நல்லா கலந்துட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. நான் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நான் 5 நிமிஷம் கழித்து இதை நான் திறந்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் நீங்கள் ஆரம்பத்திலே சேர்க்கக்கூடாது, கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. கடைசியாக மல்லித்தழையை பொடி பொடியாக நறுக்கி இது மேலே தூவி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்மளோட மீல் மேக்கர் கிரேவி தயாராகிடுச்சு. சுவையான இந்த மீல் மேக்கர் கிரேவி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.